ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து இந்த பாக்கு தொகுப்புகள்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்ப்ரிங்க்லர் போடுறாங்கல்ல, அது எதனாலன்னு நான் சொல்கிறேன். மேக்ஸிமம் வந்து இந்த பாக்கு வந்து ஹாட் கிளைமேட்டில் வராது, கூலிங் கிளைமேட்டில் வரும். ஹாட் கிளைமேட்லேயே வரும். அது வளர்கிற வரைக்கும் கூலிங் தேவை, அதுக்கப்புறம் வந்து ஹாட் கிளைமேட்டில் வரும். ஆனால் வந்து நம்மளுக்கு பாக்கு அதிகம் வேணும், அதாவது ஈல்டு அதிகம் வேணும் அப்படின்னா அந்த மரம் வந்து ஒரு கூலிங்கான கிளைமேட் இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு ஈல்டு அதிகமாக வரும். அதுக்காக நம்ம வந்து ஸ்ப்ரிங்க்லர் போட்டுக்கிட்டா, ஸ்ப்ரிங்க்லர்னால் 7 அடி ஸ்ப்ரிங்க்லர் இருக்குது. அது போட்டுக்கிட்டா ஒரு 5 மரத்துக்கு ஒன்று அப்படி போட்டுட்டாவே நம்மளுக்கு கூலிங், அந்த கிளைமேட் வந்து ஸ்ப்ரிங்க்லர் தெளிக்கும் போது நம்மளுக்கு அந்த கூலிங் கிளைமேட்டு ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துடும். அதேமாதிரியே தண்ணி வந்து நம்ம மரத்துக்கு அடியில் விடுறத விட நம்ம இப்படி ஏகமாக விடும்போது நம்மளுக்கு வந்து ஈல்டு அதிகமாக வரும். அது இல்லாத நம்ம வேர் எல்லா பக்கம் பரவி இருக்கிறனால மரம் வந்து அந்த பிடிமானம் இருக்கும். அது இல்லாத எல்லா தேவையான தண்ணியை வந்து அதுக்கு எடுத்துக்கும். அதேமாதிரியே வேஸ்ட் ஆகிற மட்டையை வந்து சீக்கிரம் மக்கி போயிடும். நம்ம பர்டிகுலராக அந்த மரத்தை சுற்றி வட்டம் எடுத்து அதுக்கு மட்டும் விட்டால் அது பிரயோஜனம் கிடையாது. பாக்கு பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து ஏகமாக தண்ணி பாய்ச்சணும். அதே மாதிரியே தண்ணி வந்து விட்டு தேக்கவும் கூடாது. அப்படி தேக்குனாலும் வந்து மரத்துக்கு பாதிப்பு. தண்ணி பாயிறத விட ஸ்ப்ரிங்க்லர் வந்து எப்பயுமே பெட்டராக இருக்கும். அதே மாதிரியே நம்ம ஒவ்வொன்றுக்கும் வந்து மட்டையை எடுத்து பரப்பி விட்டுக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு தண்ணி பாய்க்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸ்ப்ரிங்க்லர் தான் பாக்குக்கு பெட்டராக இருக்கும். பாக்கு தோப்பை வச்சுக்கிறாங்க, ஸ்ப்ரிங்க்லருக்கும் தண்ணி பாயறதுக்கும் ட்ரிப்பு ஓட்டு வைக்கிற காட்டுக்கும் டிஃப்ரென்ஸை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.